எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி ஊழியம் வழங்கும் இயேசுவின் வெற்றி நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்த விதங்களை நாம் எண்ணி பார்த்து தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் நாம் செலுத்த வேண்டும். சரி, இந்த நாளிலும் கூட உலகத்தை படைத்த மெய் ஜோதியாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த முழு உலகத்திற்கும் சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என்ன சிறப்பு? வேதம் சிறப்பை பற்றி தெளிவாக சொல்கின்றன. வேதாகமத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10, 11 2 வசனங்களை சற்றே நாம் கவனிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வான் உலகில் இருக்கிறதான பரம சேனைகள் தோன்றி மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு காட்சியளிக்கிறார்கள். அப்பொழுது பரமபிதா அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும்படியாக அனுப்பி வைக்கிறார். அந்த காட்சிகளை கவனித்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. சற்றே நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசுவின் பிறப்பு நிமித்தமாக எல்லா ஜனமும் மகிழ்ச்சி அடையும்படியாக அந்த சந்தோஷத்தின் பாதை திறக்கப்பட்டது. பல வருடங்களுக்கு முன்பாக ஆதாம் ஏவாள் செய்த தவறு நிமித்தமாக அந்த சந்தோஷத்தின் வாசல் துக்கமாய் அவர்களுக்கு மாறினது. மகிழ்ச்சியாக இருந்தவருடைய வாழ்வில் துக்கமும் துயரமும் தொடங்கியது. அன்று முதல் காலகாலங்களாக நாட்கள் உருண்டோடி வந்த போதிலும் மனிதனுடைய வாழ்வில் சந்தோஷத்திற்கு வழி தெரியவில்லை, பாதை பிறக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் மிகப்பெரியதான துக்கத்தினால் நிறைந்திருந்தது. இந்த துக்கத்தை உடைத்து எரியும்படியாக தான் தாவீதின் ஊரிலே இரட்சகராய் இருக்கிற கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி அவர்களுக்கு பரமபிதா பிரகடனப்படுத்தினார். சற்றே நீங்கள் கவனிக்க வேண்டும். என அன்பானவர்களே, முழு உலகத்திலும் அநேக காரியங்கள் நடக்கலாம், அநேக சம்பவங்கள் தோன்றலாம். கால சூழ்நிலைகள் மாறுகிறது. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா இருக்கிறான். இப்பொழுது சற்று கவனித்து பாருங்கள். இந்த பூமியிலே காலகாலமாக மனிதன் துயரத்தையும் துக்கத்தையும் வேதனைகளையும் கண்ணீரையும் புலம்பலையும் தூக்கி சுமந்தான். ஆனால் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்ததான துக்கத்தின் செய்தி முடிவுக்கு வந்தது. அதற்கு பதிலாக சந்தோஷத்தின் செய்தி தொடரப்பட்டது. சற்றே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நிமித்தமாக துர்ச்செய்தி மாற்றப்பட்டது, சந்தோஷத்தின் செய்தி தொடரப்பட்டது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம், யாராய் இருந்தாலும் சரி, இன்று ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தமாக உங்களுக்கு சந்தோஷத்தின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது. ஹலோ பிரதர், சிஸ்டர், நீங்கள் கதறினீர்கள், புலம்பினீர்கள், ஐயா எங்களுடைய துக்கம் தீரவில்லை, சாபம் எங்களுடைய குடும்பத்தை வாதிக்கிறது, வேதனைகள் எங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வருகிறது, நித்தம் நாங்கள் புலம்புகிறோம், தவிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், அழுகிறோம், என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பி நிற்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு என்று சொன்னார். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது
இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக ஒரு சந்தோஷத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு சிறப்பான சந்தோஷத்தின் வாசலுக்குள் பிரவேசிக்க போகிறோம். சரி, அங்கே சொல்லப்படும் காட்சிகளை கவனிக்க வேண்டும். தூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்தார்கள். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தார்கள். தூதர்கள், மேய்ப்பர்கள், சர்வலோகத்தின் ஆண்டவருடைய பிறப்பு, இந்த 3 காட்சிகளை நினைத்து பாருங்கள். எத்தனை உண்மை பிரியமானவர்களே! இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தமாக இந்த முழு உலகத்திற்கும் மிகப்பெரியதான சந்தோஷம் கொடுக்கப்பட்டது. சரி, துர்ச்செய்தி நீக்கப்பட்டது, துர்ச்செய்தி மாற்றி அமைக்கப்பட்டது. இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வை திரும்பி பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் துக்கத்தின் செய்தியை சுமந்தீர்கள். நீங்கள் வாழ்கிறதான இடத்தில், வசிக்கிறதான இடத்தில் சில துக்கமான செய்தியை சுமந்தீர்கள். நீங்கள் சிலருக்கு நன்மைகளை செய்தீர்கள். அது நிமித்தமாக உங்களுக்கு துக்கம் பெருகி வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் துக்கத்தின் செய்தியை சுமந்து வந்த நீங்கள் இன்றைக்கு திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி. இந்த செய்தியை மேய்ப்பர்கள் கேட்டார்கள். மேய்ப்பர்கள் கேட்டார்கள். அவண்ணமாகவே தாவீதின் ஊருக்கு போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கண்களினால் கண்டு தேவனாகிய கர்த்தரை துதித்தார்கள். உண்மை, உண்மை, உண்மை. இப்பொழுது இயேசு சொல்கிறார், சரி, நான் உங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்தபடியினால் நான் உங்களுக்காக அநேக விதமான ஆசீர்வாதமான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு நல்வார்த்தைகளை தருகிறார். துக்கத்தின் செய்தியை கேட்ட உள்ளமே, மகிழ்ச்சியின் செய்தி உங்கள் அருகில் வந்துவிட்டது. மகிழ்ச்சியின் செய்தி உங்கள் காதுகளிலே கேட்க போகிறது. அநேக நாட்களாக ஏதோ ஒரு யுத்தம், ஏதோ ஒரு யுத்தம் உங்கள் குடும்பத்தை அசைத்தது. அசைக்கப்பட்டீர்கள். ஏன் என்று தெரியலையா? இந்த யுத்தம் எங்கள் முழு குடும்பத்தையும் அசைத்து உடைத்து கீழே கொண்டு வந்து விட்டது. என்னால் அடுத்து என்ன செய்ய என்று தெரியாமல் தவிக்கிறேன் என்றே நீங்கள் சொல்கிறீர்களா? தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். எதற்காக? நீங்கள் யுத்தத்தை கண்டு துயரத்தை பார்த்தீர்களே, அந்த துயரத்திற்கு முடிவு கட்டும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். என கண்பானவர்களே, ஏன் துக்கம் வருகிறது? பாவம், பாவம், மீறுதல்கள். தேவனை அண்டையில் வராமல் நம்முடைய நாண யுக்திகளினாலே வாழ்ந்து இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்டு. அப்படி இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை ஒரு நாள் கவிழ்த்து போட்டுவிடும். இந்த உலகம் நம்மை ஒரு நாள் கைவிடும். ஆனால் இந்த உலகத்தை படைத்த இயேசு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் நமக்கு அறிவிக்கப்படுகிற ஒரே ஒரு செய்தி, தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறவருடைய கரம் இன்றைக்கு உங்களை தொடப்போகிறது. சிறப்பான வாழ்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சிறுமையை கண்டீர்கள், துக்கத்தின் செய்தியை சுமந்தீர்கள், வேதனையின் பாதையிலே கடந்தீர்கள். ஸ்டாம். இனி உங்களுடைய வாழ்வில் சந்தோஷத்தின் செய்தி தொடரப்போகிறது, தொடரப்போகிறது. எத்தனை பேர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற இயேசுவை முழுமையாக விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் மிகப்பெரியதான ஒரு வெற்றியின் கொடி பறக்க போகிறது. ஜெய கொடி ஏற்றப்பட போகிறது. நிறைவான செய்தி உங்கள் காதுகளுக்கு வரும். பிரதர், சிஸ்டர், அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, எத்தனை நாட்கள் துக்கத்தின் செய்திகளை கேட்கிறீர்கள். இதே காதுகளிலே ஒரு நற்செய்தி இயேசுவால் உங்களுக்கு கொடுக்கப்பட முடியும். இயேசுவின் நிமித்தமாக உங்களுக்கு கடந்து வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி நற்செய்தியை கேட்போம். சந்தோஷம் என்னுடைய வாழ்வில் தொடரும் என்று தேவனை நீங்கள் துதிக்க வேண்டும். சரி, உலகம் எங்கிலும் இருந்ததான
மிகப்பெரியதான துக்கத்தின் செய்தியை கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தமாக உடைத்து எறியப்பட்டது. ஹலோ, இயேசுவின் பிறப்பு எதற்காக? மனிதனுடைய சாபம் துக்கத்தை உண்டாக்கினது. அந்த துக்க செய்தியை மாற்றியமைப்பதற்காக தான் சர்வலோகத்தின் ஆண்டவர் நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நீங்கள் ஜெயத்தோடு கூட வாழ வேண்டும். துச்செய்திக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் உங்களுடைய வாழ்வில் துர்ச்செய்தியை நிறுத்துகிற கிறிஸ்மஸ், சந்தோஷத்தின் வாழ்வை தொடருகிற ஒரு கிறிஸ்மஸாக தேவன் மாற்ற போதுமானவர். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவே என் இருதயத்தில் வாரும். நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான் பிரதர், ஆலயத்திற்கு போனீர்கள், ஆலயத்தில் இருந்தீர்கள், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பது உங்களால் உணர முடியாமல் இருக்கும் என்று சொன்னால் உங்களை குறை சொல்லவில்லை, யாரையும் காயப்படுத்தவில்லை. இந்த தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற மகிமையின் ஜோதியாம் கிறிஸ்து உங்கள் வாழ்வில் வருவார் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு சந்தோஷம் தொடரும். நீங்க எங்கெல்லாம் துர்ச்செய்தியை கேட்டீங்களோ அங்கே உங்களுக்கு ஒரு நற்செய்தி ரெடி ஆகிவிட்டது, ஆயத்தமாகிவிட்டது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சரி, கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தமாக துர்ச்செய்திக்கு முடிவு, சந்தோஷத்திற்கு தொடக்கம். இரண்டாவது, தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற கிறிஸ்துவின் நிமித்தமாக மனுக்குலத்திற்கு கிடைக்கும் பாக்கியம் என்ன? அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது மத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23 வசனங்களை சற்றே நீங்கள் கவனியுங்கள். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம்முடைய வாழ்வில் எவ்வளமான நன்மையை கொண்டு வருகிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக இம்மானுவேலின் தேவன் வெளிப்பட்டார். சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அன்று கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு மரியாள் அவர்களுக்கு நிகழப்போகிற காரியத்தை குறித்து தெளிவாக அறிவிக்கப்பட்டது. தூதன், யோசேப், மரியாள், இந்த 3 காரியங்களை சிந்தித்து பாருங்கள். இந்த செய்தி பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு செய்தி. சற்றே நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசுவின் பிறப்பு மனிதனோடு கூட தேவன் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துமஸை நினைக்கும் இந்த நாளில் எதற்காக? நம்மோடு கூட இருக்கும்படியாக இம்மானுவேலின் தேவன். சரி, இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது என்ன நிகழும்? அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். போகிற இடங்களிலே வெற்றி பிறக்கும். நம்முடைய நிலைமைகளிலே சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, அவர் நம்மை சுமந்து வருகிறார். யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அருளப்படுகிறது. ஹலோ பிரதர், நீங்க எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் பிறப்பை உங்கள் இருதயத்திலே விசுவாசித்து நம்புவீர்கள் என்று சொன்னால், இம்மானுவேலின் தேவன் கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லப்படவில்லை. அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிற, நம்புகிற, தேடுகிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு அவர் உதவியாக இருப்பார். அது மட்டுமல்ல, உங்களோடு கூட இருப்பார். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆதாம், ஏவாள் இவர்களோடு கூட தேவன் இணைந்து நடந்திருக்கிறார், பேசியிருக்கிறார். பேசப்பட்ட காரியங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திற்கு பின்பாக தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் நடக்கவில்லை, அது துண்டிக்கப்பட்டு விட்டது. அன்று முதல் இயேசுவின் பிறப்பு வரைக்கும் மனிதனோடு தேவன் இணைய முடியவில்லை. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்ப ஆபிரகாம் இருந்தாரே, மோசே இருந்தாரே, நோவா இருந்தாரே, ஆனால் அவர்களிடத்திலே கர்த்தர் பேசியிருக்கிறார். அவர்களோடு கூட இருக்கிற அந்த அனுபவம் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. எப்பொழுது கிடைக்க ஆரம்பித்தது? இயேசுவின் பிறப்பு நிமித்தமாக தான். தாவீதின் ஊரிலே பிறந்தவர்
நம்மோடு கூட ஆதாமோடு கூட அன்றைக்கு எப்படி நடந்தாரோ அப்படியே இன்றைக்கு நடக்கும்படியாக தான் நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். சிலருக்கு சந்தேகம் வரும், தேவன் ஏதோ ஒரு உட்கார்ந்திருக்கிறார், ஏதோ ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஹலோ பிரதர் சிஸ்டர், ஆலயம் கூடுவதற்காக வைக்கப்பட்டது, அது நல்ல ஒரு இடம், அது ஒரு பக்கம். ஆனால் இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட நடப்பதற்காக இந்த பாக்கியமான வாழ்வை கிறிஸ்தவர்களாகி நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்று சொன்னால் எத்தனை பெரிய சந்தோஷம், எத்தனை பெரிய மகிழ்ச்சி. சரி, அநேகர் உங்களை ஒதுக்கி தள்ளியிருக்கலாம், ஓரம் கட்டியிருக்கலாம், உங்கள் குடும்பத்தை அற்பமாக நினைத்திருக்கலாம். எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க பிரதர், எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க பிரதர். கவலையே படாதீங்க. தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற இயேசுவை முழுமையாக விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். சரி, அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தமே வேற, அதனுடைய வாழ்வே சிறப்பு தான். என கண்பானவர்களே, ஒரு காலத்தில் நான் இயேசுவை அறியாத மார்க்கத்தில் பிறந்தபடியினால் இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது. கிறிஸ்மஸ் வருகிறது என்று சொன்னால் கிறிஸ்தவ மக்கள் தேவ ஆலயங்களுக்கு போவார்கள். நான் இளைஞனாக இருக்கும் பொழுது என் மனதிலே ஒரு ஆசை உண்டு, இந்த கிறிஸ்மஸ் ஆலயங்களுக்கு போகிறார்களே, ஏன் நம்மளை அழைத்து போக மாட்டேங்கிறார்கள், யாராவது என்னை கூப்பிட்டுட்டு போக மாட்டார்களா என்று என் சிறு வயதிலே இப்படிப்பட்ட ஏக்கம் இருந்தது. பிரதர், நீங்க ஆலயத்திற்கு போனீங்க, ஆனா உங்க பக்கத்துல யாரோ ஒருத்தங்க ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு போக முடியல என்று ஏக்கத்தோடு கூட இருப்பார்கள். அதை நீங்கள் எளிதாக கேட்டு பாருங்கள். ஐயா, நான் இன்றைக்கு ஆலயத்திற்கு போகிறேன், கிறிஸ்மஸ் பண்டிகை, நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டு பாருங்கள், நிச்சயம் வருவார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்? முழு உலகத்திற்கும் ரட்சிப்பை கொடுக்கிற இம்மானுவேலின் தேவன் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற செய்தி எல்லாருக்கும் தேவை. சரி, தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக தான் அவர் பிறந்தார் என்கிறது வேதம் தெளிவாக சொல்கிறது. என கண்பானவர்களே, இன்றைக்கு ஆபிரகாம் யோசிப்பார், நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே. மோசே யோசிப்பார், நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே. மோசே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் அனுமதித்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். தேவன் தம்முடைய மகிமையை பிரசன்னத்தை வெளிப்படுத்தினால் மட்டும்தான் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வந்து மோசே தேவனை பார்க்க முடியும். ஆனால் பாவிகளாய் இருந்த நம்மை பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டபடியினால் இன்றைக்கு நீங்களும் நானும் தாவீதுக்கு கிடைக்காத பாக்கியம், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு தந்திருக்கிறார். இதை என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க என்ன நினைப்பீங்க? ஆண்டவர் எனக்கு இதை செய்யல, கர்த்தர் என்னை மறந்துட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார். ஹலோ, நீங்க வேணா சில நேரத்தில் மாறி இருக்கலாம், தேவன் ஒருபோதும் மாற மாட்டார். உங்களை குறை சொல்லி குற்றப்படுத்துகிறதுக்கல்ல, நீங்க கைவிட்டுட்டார் கைவிட்டுட்டார் சொல்றீங்க பாத்தீங்களா, அதை கொஞ்சம் நிப்பாட்டணும், ஸ்டாப். அதற்கு பதிலாக எனக்காக இயேசு பிறந்திருக்கிறார், என்ன யார் கைவிட்டாலும் இவர் கைவிடவே மாட்டார், விலகிடவே மாட்டார். எத்தனை சூழ்நிலைகளிலேயும் என்னதான் ஜெயிக்க வைப்பார். கைவிடாதவரே, என்னை காத்து நடத்திடுவீரே என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் இம்மானுவேலின் தேவன் கூட இருப்பார். ஹலோ, நமக்கு தேவன் விக்டரி தொலைக்காட்சியை தொடங்க சொன்ன போது ஒரு பயமும் திகிலும் இருந்தது. என்ன செய்வது, எப்படி நடத்த போகிறோம், இந்த காரியத்துடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று நான் கலங்கினேன், தவித்தேன், பயந்தேன். இல்லை என்று சொல்லவில்லை, ஒரு மாதம் நான் காத்திருந்து தொலைக்காட்சி நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு நமக்கு வந்த காணிக்கை மிகவும், நான் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக இருந்து ஒரு உண்மையை சொல்லலாம், அந்த மாதத்தில்
நம்முடைய தொலைக்காட்சி ஊழியத்திற்கு வந்தது வெறும், நான் சொல்லுவது தொடக்கத்தில், தொலைக்காட்சி ஊழியத்திற்கு வந்தது வெறும் ஒரு 2000 ரூபாய் கூட வரல. 2000 ரூபாய் வரல. அடுத்து என்னுடைய மனதிலே ஒரு திகில் பிடிக்க ஆரம்பித்தது. ஒரு தோல்வி வந்து விடுமோ என்று சொல்லி நடுக்கம் பிடிக்க ஆரம்பித்தது. தேவ சமூகத்திலே போராடினோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை கைவிட மாட்டீர் என்று சொல்லி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தோம். இம்மானுவேலின் தேவன் சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பித்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் தொழிலிலே பிரச்சனைகள் வரலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில குழப்பங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். சோர்ந்து விடாதீர்கள். இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மறந்து விடாதீர்கள். சத்துரு பல நேரங்களிலே தோல்விகளை காண்பித்து உங்களை ஓட வைக்கிறான். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சாத்தானை ஓட வைக்க வேண்டும். உங்கள் தொழிலை வெற்றியாய் நடத்த வேண்டும். உங்கள் குடும்பத்தை ஜெயமாய் நடத்த வேண்டும். உங்கள் தேவைகளிலே பரலோகத்தில் இருந்து நன்மைகள் வருவரைக்கு போராடி ஜெபிக்க வேண்டும். இம்மானுவேலின் தேவன் ஒருபோது நம்மளை விட்டு விலக மாட்டார், ஒருபோது விலக மாட்டார். சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம், நோவா, இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் இதுதாங்க. நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். அருமை செல்ல கிறிஸ்தவர்களே, கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்தீர்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு நேரிட்ட சோதனையைத்தான் பேசுகிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு திடன் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை விடுதலையாக்குவார், என்னை மேன்மேலும் உயர பண்ணுவார். நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவேன். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே அநேகருக்கு நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமாக செழுமையாக இருப்போ அறிக்கையிட்டு சாத்தானுக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துங்கள். அவர் அதை கேட்கட்டும். இத்தனை வருட ஊழியத்தில் எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை நிந்தைகள், பாடுகள் வந்தது உண்மை. ஆனால் இம்மானுவேலின் தேவன் கூட இருக்கிறபடியினால் தான் உங்கள் மத்தியில் நின்று நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஏதோ ஒரு பேச்சாற்றல் நிறைந்தவன் அல்ல. நான் கல்வியிலே குறைவுள்ள ஒரு மனுஷன், கல்வியிலே குறைவுள்ள ஒரு மனுஷன். உங்கள் மத்தியில் நிற்பதற்கு காரணம் என்ன? இம்மானுவேலின் தேவன் கூட இருக்கிறார், அவ்வளவுதான். என கண்பானவர்களே, நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நிறைவானதை ஏற்படுத்துவார். சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு துர்ச்செய்தியை உடைத்தது, சந்தோஷத்தை திறந்தது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்மோடு கூட இருக்கும்படியாக, நம்மோடு கூட நடக்கும்படியாக தான் இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். சிலருக்கு சந்தேகம், இயேசு பரலோகத்தில் தானே இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய நிழலாக இன்றைக்கு அவருடைய வல்லமை முழு உலகத்திலும் வியாபரித்துக் கொண்டிருக்கிறது. சுகம் கொடுப்பார், ஆரோக்கியத்தை அருளுவார், நன்மையானதை திறந்து கொடுப்பார், நிறைவானதை ஏற்படுத்துவார், புதிய ஆலோசனைகளை தருவார், எல்லாருக்கும் மத்தியிலே நம்மை வெற்றி சிறக்க வைப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இது ஒரு காட்சி. மூன்றாவது, இயேசுவின் பிறப்பு என்ன நிகழ்வை உண்டாக்குகிறது? சற்றே நீங்கள் கவனிக்கலாம். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது எபிரேயரின் புத்தகம் 2:15 சற்று கவனியுங்கள். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். இயேசுவின் பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் அப்படியானார். காலமெல்லாம் பயம், மரண பயம், மரண பயம் மனிதனை தொடர்ந்து வந்தது. இதைத்தான் பவுல் எழுதும்போது சொல்வார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சற்றே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் மரணத்தை குறித்து அஞ்ச மாட்டீர்கள். சரி, வேதம் என்ன சொல்கிறது? காலகாலமாக மனுக்குலத்தின் மேல் ஒரு மரண பயத்தின் அடிமைத்தனம் இருந்தது. இயேசு பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர் வெளிப்பட்டார்.
அப்படியே வெளிப்பட்டார். எதற்காக? மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இயேசு பிறந்தபோது முழு உலகத்தில் இருக்கிற பிசாசுகளும் அதை பார்த்திருக்கும். இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்து விட்டார். பரமபிதா இதை அறிவித்து விட்டார். என்ன நடக்க போகிறது என்று சொல்லி சாத்தானுடைய சேனைகள் நடுங்க ஆரம்பித்தது. ஹலோ பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னார். கிறிஸ்தவர்களா இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிறந்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்க்கும்போது சாத்தானின் சேனைகள் நடுங்கும், நடுங்கும், பயப்படும், பயப்படும். ஹலோ, உங்களுக்கு எதிராக தான் மந்திரம் இல்லை, உங்களுக்கு எதிராக தான் குறி சொல்லுதல் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசுவினுடைய பிறப்பு அடிமைத்தனத்தை உடைத்தது, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்தது. ஒரு புது ராஜ்யத்தை நமக்காக தேவன் மனுக்குலத்திற்காக ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு புது சிறப்பான ஒரு இடத்தை தேவன் தம்முடைய ஜனத்திற்காக ஏற்படுத்த ஆரம்பித்தார். என கண்பானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் யோசிக்க வேண்டும். நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளிலிருந்து சாத்தான் நம்மளை கவனிக்கத்தான் செய்வான். இவர்கள் இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டார்கள். இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் இந்த பூமியிலே, இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறார்கள் என்று அவன் அதை கவனித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் உங்களை செயல்பட விடாமல் தடுக்க வருவான், ஒடுக்க வருவான், தடை செய்ய வருவான். அத்தனை தடைகளையும் உடைத்து சாத்தானின் ராஜ்யத்தை அழித்து கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தமாக இந்த முழு உலகத்திற்கும் சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு என்பதை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. நீங்கள் ஆலயத்திற்கு போனீங்க, இன்றைக்கு இயேசுவை பற்றி யாருக்கா சொல்லியிருப்பீங்களா? ஒரு வார்த்தை, தாவீதின் ஊரிலே பிறந்தவர் உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார் பிரதர் என்று நீங்க சொன்னீங்களா? சொல்லலைன்னா சொல்லுவதற்கு முயற்சி எடுங்கள், அவ்வளவுதான். உங்களை குறை சொல்லவில்லை. என கண்பானவர்களே, என்னுடைய ஆரம்ப நாட்கள், நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது என் வாழ்விலே ஆளா துயரங்கள், ஒவ்வொரு நாளும் வேதனைகள், ஒவ்வொரு நாளும் கண்ணீர்கள், புலம்பல்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறபடியினால் எந்த இடத்திலையும் என்னை அவர் வெட்கப்பட விடவில்லை, வெட்கப்பட விடவில்லை. அத்தனை சோதனைகளையும் தாண்ட வைத்தார். அத்தனை சோதனைகளுக்கு நடுவிலே ஊழியத்தை நடத்த வைத்தார். அத்தனை பாடுகள், வேதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனுடைய கரம் ஒவ்வொரு நாளும் கிருபையாக நடத்தினது. இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டதனுடைய ஒரே ஒரு நோக்கம், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை சொல்ல வேண்டும், சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அதற்காக தான் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே, நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? இன்றைக்கு நான் மரிப்பேன் என்று சொன்னால் கிறிஸ்து எனக்காக நீதியின் கிரீடம் வைத்திருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? பவுல் சொன்னார், நானும் சொல்ல பிரயாசப்படுகிறேன், நீங்களும் சொல்லுவதற்கு பிரயாசப்படுங்கள், அவ்வளவுதான். சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு துர்ச்செய்தியை உடைத்தது, சந்தோஷத்தின் செய்தியை உருவாக்கினது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நம்மோடு கூட இருக்கும்படியாக தான் அவர் பிறந்தார். மூன்றாவது, சாத்தானின் ராஜ்யத்தை அழிக்கும்படியாக பிறந்தார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பிறந்தீர், எங்களோடு கூட இருக்கும்படியாக, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மேலையும் சந்தோஷம் பெருகட்டும் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தை இவர்கள் உணரட்டும் ஐயா. சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே. இவருடைய வருமானங்கள், இவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் இம்மானுவேலின் தேவன் கூட இருந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிற ஐயா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாராய் இருந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள் என்று சொன்னார்.
இன்றைக்கு ஒரு நற்செய்தி அவர்களுக்கு வரட்டும், நிறைவின் செய்தி அவர்களுக்கு வரட்டும், மேன்மையின் செய்தி அவர்களுக்கு வரட்டும், அற்புதத்தின் செய்தி அவர்களுக்கு வரட்டும். கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், அதிசயத்தின் செய்தி அவர்களுடைய காதுகளுக்கு கடந்து வரட்டும். தேவரீர் இரக்கம் செய்யுங்க, தேவரீர் இவர்களை ஆசீர்வதிங்க, தேவரீர் இவர்களுக்கு நன்மையை செய்யுங்க, தேவரீர் இவர்களை மேன்மைப்படுத்துங்க. உம்மை விசுவாசித்திருக்கிறார்கள், உம்முடைய பிறப்பை நினைத்திருக்கிறார்கள். நீர் சொன்ன அத்தனை காரியத்தையும் இவர்கள் நம்புகிறார்கள் ஐயா, நம்புகிறார்கள் ஐயா. இவர்களுக்கு சந்தோஷத்தின் செய்தி பிறக்கட்டும், பிறக்கட்டும், பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆமேன். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.